ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம இசேவை பற்றின ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவையில் ஒரு புதிய சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க, லைஃப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது. இதுக்கான பிபிடி வெளியிட்டிருக்காங்க. அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சமீபத்தில் இசேவை மையத்தில் போக்குவரத்து துறை சார்பில் ஒரு லைஃப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சேவையை வழங்கியிருக்காங்க. இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணதுக்கான பிபிடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது போக்குவரத்து துறை சார்பில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தா பென்ஷன் வழங்குவாங்க. அதேமாரி ஃபேமிலி பென்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பென்ஷன் வாங்குறவங்க கண்டிப்பாக லைஃப் சர்டிஃபிகேட் பார்த்தா அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும், வாழ்நாள் சர்டிஃபிகேட்டு. அதை இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆஃப்லைன் மூலமாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்க அப்டேட் பண்ணாங்க. பட் இப்போ இசேவை மையத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த சர்வீஸ் பற்றி தெரியப்படுத்துங்க. அப்போ தான் கஸ்டமர் உங்கள் கடைக்கு இந்த சர்வீஸ் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவையை பார்த்தா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், டிஎன்எஸ் 103 பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தா செலக்ட் யூசர் டைப் கேட்கும். நியூ யூசரா எக்ஸிஸ்டிங் யூசரான்னு கேட்கும். நீங்கள் செகண்டாக இருக்க பாருங்கள், எக்ஸிஸ்டிங் யூசர். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ அவங்க பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு அவங்க மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆதார் கார்டோ அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு பார்த்தா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பர் அவங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்லோட் ஃபோட்டோ, சாரி உங்கள் ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும், ஆதார் கார்டு இல்லை. அந்த அப்லோட் ஆப்ஷன் எப்படி உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அந்த கஸ்டமருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு பயோமெட்ரிக் ஃபிங்கரை நீங்கள் வச்சதுக்கப்புறம் ஸோ அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுத்தினாவே இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தா நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான உங்களுக்கான இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதான் பார்த்தா ஒரு சிம்பிளான ஒரு அப்டேட்டை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இல்லை, உங்களுடைய ஆதார் நம்பர் அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பயோமெட்ரிக் வச்சே போதுமானது. அவங்களுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 60 ரூபாய் நீங்கள் சார்ஜ் பண்ணுறாமல் இருக்கும் கஸ்டமர்கிட்ட இருந்தது. இதன் மூலமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்லி பார்த்தா போக்குவரத்து துறை சார்பில் பென்ஷன் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கான லைஃப் சர்டிஃபிகேட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.